நம்பிக்கை இல்லாமல் தேவனுக்கு பிரியமானவராக இருக்கிறது சாத்தியமில்லை. கடவுளை மகிழ்விப்பது முடியாது. நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏனெனில் நான் கடவுளை நம்புகிறேன் என்றால் என் செயல்கள் நிச்சயமாக வெற்றி பெறும், என் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும், கடவுள் இருக்கிறார் என்ற மனச்சாட்சி இருக்க வேண்டும், அந்த குற்றமற்ற மனநிலையும் இருக்க வேண்டும், முழுமையான நம்பிக்கை கடவுள் மீது இருக்க வேண்டும். பலிகளை அர்ப்பணித்தார் என்று சொன்னாலும், எல்லாவற்றிற்கும் பிரார்த்தனை செய்தாலும் பயந்து வந்தார். அதே எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ஜோபுக்கு என்ன தவறு இருந்தது? அபவாதிக்கு என்ன கொடுத்தாரு? இடம் கொடுத்தார். அபவாதி துணிச்சலாக வந்து தாக்குவாள். நீ எப்போது பயப்படுகிறாயோ அப்போது நீ யாருக்கு இடம் கொடுக்கிறாய்? சாத்தானுக்கு கொஞ்சம் நெருக்கம் கொடுக்கிறாய். அவன் வருவான், சந்தேகத்தால் உன்னை நிரப்புவான், பயத்தால் நிரப்புவான். தேவனை மீதுள்ள நம்பிக்கையை நீக்கி விடுவான். உனக்கு இனி எல்லாம் சந்தேகங்களும் பயமும் தான். பல வகையான நோய்கள், உடல் குறைகளுக்கு காரணம், மூல காரணம் பயம் என்று சொல்கிறார்கள்.